திரு பீட்டர், இந்த அமைச்சரவையினுடைய ஒப்புதல் அப்படிங்கிற செய்தியை நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஒரே நாடு ஒரே தேர்தல் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி நகர்ந்திருக்கிறதா? அதாவது நீங்க தொடர்ந்து மோடி அரசினுடைய அணுகுமுறை, பாஜகவினுடைய அணுகுமுறை, RSS இயக்கத்தினுடைய அணுகுமுறை, இதை நீங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா எப்பொழுதும் ஒரு பரபரப்பான ஒரு நான் இஷ்யூ, அதை தொடர்ந்து தேசத்தினுடைய வாதங்கள் கட்டமைக்கப்பட வேண்டும் என்பதுதான் அவங்களுடைய ஒரு பெரிய ஒரு அரசியல் ஸ்ட்ராட்டஜி, அவங்களுடைய பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி. அதாவது கோர் இஷ்யூஸ் சொல்றோம் பாத்தீங்களா, இந்த கோர் இஷ்யூஸ் மேல மக்களுடைய கவனம் திசை திருப்பி விடக்கூடாது என்பதற்காக இதை போல பல்வேறு விதங்கள்ல அது மக்களுடைய கவனத்தை, மக்களுடைய உணர்வுகளை, மக்களுடைய முனைப்பை மடைமாற்றம் செய்கின்ற அல்லது திசை திருப்புகின்ற இதை போன்ற பல்வேறு தலைப்புகளை எடுத்து தேசத்துக்காக ஒட்டுமொத்த தேசியவாதங்களுக்கான அதை ஃபீடர், அதுக்கு தீனியாக போடுவதுதான் இன்னைக்கு அவங்கள்ட்ட இருக்கிற ஸ்ட்ராட்டஜி. ஒரே தேர்தலும் இல்ல அது ஒரே நாடு ஒரே தேர்தல் எந்த வகையில அது கோர் இஷ்யூ, அது முதல்ல அது இந்த தேசத்தினுடைய எந்த பிரச்சனையை இப்போ தேசம் எதிர்நோக்கியுள்ள மிகப்பெரிய பிரச்சனை என்ன பிரச்சனை? இன்னைக்கு தேசத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை அன்எம்ப்ளாய்மெண்ட். இன்னைக்கு தேசத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை விலைவாசி உயர்வு. இன்னைக்கு தேசத்தில் இருக்கிற மிகப்பெரிய பிரச்சனைகள் சமூக பதட்டம். இவைகளெல்லாம் கோர் இஷ்யூஸ். ஆனா இன்னைக்கு பாராளுமன்றத்திற்குள்ளேயும் வெளியேயும் நம்முடைய விவாதங்களும் ஊடகங்களில் இருக்கின்ற வாதங்களும் ஒவ்வொரு நாளும் ஒரு தலைப்பு செய்திக்காக அது தினசரி ஏதாவது கொடுக்கப்படுகிறது. அதுல இன்னைக்கு சரி அதை அப்படியே எடுத்துக்கொள்வான். இன்னைக்கு வாதத்துக்கு எடுத்துக்கொண்டானா முதல்ல நம்முடைய முதலமைச்சர் இதை கொடூரமான தேர்தல்னு சொல்லியிருக்காரு. ஏன் கொடூரமான தேர்தல்னா, இதுல ஃபர்ஸ்ட் டார்கெட் தமிழ்நாடு தான். இப்ப நமக்கு 26 ஆண்டு எலெக்ஷன், 26ல எலெக்ஷன்னா நமக்கு அதுக்கு அடுத்த அசம்பிளி எலெக்ஷன் 29ல வந்தாகணும். அப்போ அடுத்த அசம்பிளிக்கு 2.5 ஆண்டுகள் தான் கிடைக்கும். இதை போல மாநிலங்களுடைய ஆன்மாவை சிதைத்து கூட்டாட்சி தத்துவத்தினுடைய முடக்கத்திற்கான அடிகோலுகின்ற சட்டமாகத்தான் இந்த சட்டத்தை பாருங்க. ரெண்டாவதுங்க, ஜனநாயகம் ஒரு குரோட்டன் ஸ்டடி மாதிரி ஒரு தொட்டிக்குள்ள வச்சு அதை நம்ம பான்சாய் மாதிரி நறுக்கி அதை வளர்க்கறது அல்ல. அது இயற்கையாகவே வளர வேண்டிய ஒரு செடி, ஒரு மரம். அது கிளை விடும், கிளை ஒரு இடத்துல வளையும், ஒரு இடத்துல நிமிரும். அதுதான் ஆரோக்கியமான ஜனநாயகம். எப்பொழுதெல்லாம் ஜனநாயகத்திலே தேர்தல் தேவைப்படுகிறதோ அப்பொழுதெல்லாம் தேர்தல் நடத்தப்பட வேண்டும். அப்படி நடத்தப்பட்டால்தான் அது உண்மையிலேயே செயல்படும் ஜனநாயகமாக இருக்க முடியும். இப்போ இது என்ன நினைக்கிறாங்கன்னா, அதாவது மெயின் ஆக்சிஸா சென்ட்ரல் கவர்மெண்ட் கொண்டு வச்சுக்கிறாங்க ஒன்றிய அரசு. ஒன்றிய அரசோட அலைண்டா தான் எல்லா, அதாவது 3 டயர் டெமோக்ரஸில மற்ற 2 டயருமே அந்த சென்ட்ரல் கவர்மெண்டோட அலைண்டா தான் இருக்கணும். ரெண்டாவது, நான் கார்த்திகை செல்வன், இன்னைக்கு இருக்கிற எலெக்ஷனுடைய எக்ஸ்பெண்டிச்சர், இன்னைக்கு இருக்கிற புதிய தொழில்நுட்பங்கள், இவைகளெல்லாம் இன்னைக்கு என்ன நினைக்கிறாங்கன்னா பாஜக அவர்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ் கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஏன்னா இன்னைக்கு தேசம் முழுதும் ஒரே எலெக்ஷன் வச்சீங்களேன், இந்த தேசம் முழுதும் ஒரே எலெக்ஷன், ஒரே தாமரை சின்னம். இன்னைக்கு அவங்களுக்கு இருக்கிற பொருளாதார வசதி, இன்னைக்கு இந்தியாவில் அந்த கட்சிக்கு இருக்கிற பொருளாதார வசதி, அவர்கள்ட்ட இருக்கிற நிதி வசதி இன்னைக்கு இந்தியாவில் யாரிடம் கிடையாது. அவரிடம் இருக்கிற தொழில்நுட்ப வசதி யாரிடம் கிடையாது. அதை போன்ற ஒரு சூழ்நிலையில மற்ற கட்சிகள் அவர்களோடு தேர்தலுக்கு போட்டி போடுவதற்கான அந்த ஓட்டத்திலே முதல் கட்டத்திலேயே களைத்து போய் நின்று விடுவார்கள். இது ஜனநாயகத்துக்கு ஒரு பெரிய ஒரு சோர்வை ஏற்படுத்தும். அதை போன்ற ஒரு திட்டத்தை நம்முடைய அரசியல் சாசன சட்டத்தை உருவாக்கின நம்முடைய பிதாமகர்கள் நினைக்கவில்லை. இதுல ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு கோணம் என்னன்னா, ராம்நாத் கோவிந்த் ரிப்போர்ட்ல இந்த சூப்பர்வைஸ் பண்றதுக்கு ஒரு கமிட்டி அமைக்கணும்னு சொல்றார். இந்த எலெக்ஷன் எல்லாத்தையும் ஒன்னா நடத்துறதுக்காக அது எப்படி நடத்தப்படுகிறது ஒன்றாக இணைப்பதற்காக ஒரு கமிட்டி ஒன்னு அமைக்கணும், கவர்மெண்ட் அப்பாயிண்டட் கமிட்டி. இப்ப நான் என்ன கேட்கிறேன், வாட் இஸ் த ரோல் ஆஃப் தி எலெக்ஷன் கமிஷன்? எலெக்ஷன் கமிஷன் எதுக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது? அதுதான் தேர்தலை நடத்தணும், அதுதான் அந்த டைமிங் சொல்லணும். ஆனால் இப்பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள், இந்த தேர்தல்களை ஒருங்கிணைப்பதற்கு ஒரு புதிதாக அரசாங்க அப்பாயின்மெண்ட் கமிட்டி ஒன்றை அமைக்க வேண்டும் என்று கோவிந்த் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறார். இதுல
நீங்க சொன்னீங்கல்ல பெரும்பான்மை 2/3 மெஜாரிட்டி இதெல்லாம் வந்து இப்ப என்ன சொல்றாங்கன்னா இன்னைக்கு ஒரு ஆர்டிகல் நான் இன்னைக்கு படிச்சேன். இந்த மாநிலங்களுடைய சட்டமன்ற தேர்தலை பற்றியும் லோக்சபா தேர்தலை பற்றியும் அதற்கான அரசியல் சாசன சட்டம் திருத்தம் வருவதற்கு மாநிலத்திடமிருந்து ராட்டிபிகேஷன் வேண்டாம்னு சொல்றாங்க. ஓகே, அது வந்து உள்ளாட்சி அமைப்புகள் சம்பந்தப்பட்டிருந்தால்தான் அந்த ராட்டிபிகேஷன் வேணும்னு சொல்றாங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தால் இந்த நாட்டில் வந்து எல்லா மாநிலங்களையும் புறக்கணித்து விட்டு பாராளுமன்றம் மட்டுமே முடிவு பண்ணக்கூடிய ஒரு எதேச்சதிகார ஒரு முனைப்பான ஒரு சூழ்நிலைக்கு நாம் உள்ளே போகிறோம். முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறார் பீட்டர். எஸ் ஆச்சாரி, என்ன வியூகம் இருக்கிறது மத்திய அரசாங்கம், இதை எப்படி பார்க்க வேண்டியிருக்கு? திரு பீட்டர் பல்வேறு சந்தேகங்களையும் குற்றச்சாட்டுகளையும் முன் வச்சிருக்கிறார். வணக்கம் கார்த்திகை செல்வன். அண்ணன் பீட்டர் அல்போன்ஸ் அவர்களுக்கு ஒரு சிறப்பு வணக்கம். அதாவது வந்து ஒரு தேர்தலை சந்திக்கிறது ஒரு கட்சி அல்லது வந்து தேசிய ஜனநாயக கூட்டணி 2024 எங்களுடைய தேர்தல் அறிக்கை பக்கம் 55 நாங்கள் தெளிவாக சொல்லி இருக்கிறோம். அதாவது ஒரே நாடு ஒரே தேர்தல், அதே மாதிரி ஒரே எலக்டோரல் ரோல் அக்ராஸ் தி போர்டு. அதாவது வந்து லோக்சபா எலெக்ஷனாக இருந்தாலும் சரி, மாநிலங்களுக்குரிய சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, ஈவன் பஞ்சாயத்து யூனியன் எலெக்ஷனா இருந்தாலும் சரி, இது வந்து 2 பக்கம் 55 வந்து நாங்கள் சொல்லியிருக்கிறோம். சரி, நாங்கள் வந்து ஆட்சி மக்கள் எங்களுக்கு வந்து வாய்ப்பை கொடுத்துள்ளார்கள். அந்த வாய்ப்பினால் எங்களுக்கு வந்து ஆட்சிக்கு நாங்கள் அமர்ந்துள்ளோம். நாங்கள் அறிவித்த தேர்தல் அறிக்கையில் நாங்கள் சொல்லியதை நாங்கள் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்றோம். இன்னைக்கு வந்து நம்ம எடுத்த சப்ஜெக்டுக்கு செப்டம்பர் 18 அமைச்சரவை வரிசை இதுக்குரிய ஒப்புதலை வழங்கிவிட்டது. இன்னைக்கு வந்து நடந்தது அதுக்குரிய மசோதா, அதாவது பாராளுமன்றத்தில் மக்களவை மாநிலங்களவையில் அந்த மசோதா ரூபத்தில் அதை வந்து தாக்கல் செய்வது, அதுதான் வந்து இன்னைக்குள்ள சிச்சுவேஷன். இப்போ அண்ணன் வந்து பல்வேறு கேள்விகள் கேட்டாங்க. அதுக்குள்ள வர திரு ஆச்சாரி, இந்த மசோதாவை இப்போது கொண்டு வருவதற்கான நோக்கம் என்ன? இந்த மசோதா நிறைவேறுமா? அதுக்கான போதிய எண்ணிக்கையிலான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் உங்கள்கிட்ட இருக்காங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அதாவது இன்னைக்கு எதுக்கு கொண்டு வரணும் அப்படின்னு, அதாவது வந்து மக்கள் வந்து தேர்ந்தெடுத்த ஜூன் மாசம் எங்களுடைய ஆட்சி வந்தது. அதுக்கப்புறமேட்டு ஒரு பட்ஜெட் கூட்டத்தொடர், ஒரு சீரிய காலத்துக்காக, பிறகு மழைக்கால கூட்டத்தொடர், இப்பொழுது வந்து குளிர்கால கூட்டத்தொடர். எங்களை பொறுத்தவரை இது பிரையாரிட்டி லிஸ்ட்ல இருந்துச்சு. ஈவன் தேர்தல் அறிக்கையிலும் சரி, எங்களுடைய தொடர் பரப்புரையிலும் நாங்கள் சொல்லி வந்தோம். நாங்கள் மட்டும் சொல்லவில்லை, எங்களுடைய கூட்டணி கட்சிகளும் சொல்லிக் கொண்டே வந்தது. நாங்கள் வந்து சொன்னதை உடனடியாக எந்த வாய்ப்பு கிடைக்கிறதோ, ஏன்னா 2024 இன்னும் முடிகிறதுக்கு இன்னும் சொற்ப நாட்களே இருக்கிறது. அதிலும் குறிப்பாக வந்து பாராளுமன்ற கூட்டத்தொடரானது இன்னும் 5-10 நாட்களுக்குள் முடிந்துவிடும். 20ஆம் தேதி முடிந்துவிடும்.